எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில உண்மையான ஆசீர்வாதம், அதாவது மங்களம்னா என்ன? நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில இத பத்தி எப்போதாவது யோசிச்சிருப்போம். ஆனா தெரியுமா, இந்த கேள்வி மனுஷங்கள மட்டும் இல்ல, தேவர்களையே பல காலமா யோசிக்க வச்ச ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம மகாமங்கள சூத்திரம் மூலமா புத்தர் கொடுத்த ஆழமான, வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு பதில பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சூத்திரத்தோட ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு ராத்திரி புத்தர் அடிக்கடி தங்கி போதனைகள் வழங்குற ஜேதவன தோட்டத்துல இருக்கார். அப்போ பேரொளி கொண்ட ஒரு தேவதை அவர் முன்னாடி தோன்றி இந்த கேள்வியை கேக்குது. இது ஏதோ ஒரு தேவதை கேட்ட கேள்வி மட்டும் இல்லைங்க, நல்லா வாழணும்னு ஆசைப்படுற நம்ம ஒவ்வொருத்தரோட தேடல் இது. இந்த கேள்விக்கு புத்தரோட பதில் இதுதான்னு ஒரே வரியில முடியல. அதுக்கு பதிலா ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு படிப்படியா வழிவகுக்கிற 38 மங்களங்கள் அடங்கிய ஒரு முழுமையான வழிகாட்டிய அவர் நமக்கு கொடுத்திருக்கார். சொல்லப்போனா இது ஒரு சூப்பரான சமையல் குறிப்பு மாதிரி. இதை அப்படியே ஃபாலோ பண்ணா பலன் நிச்சயம். சரி வாங்க, இந்த 38 படிகள் கொண்ட பயணத்தை நாம ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும் அதோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். புத்தரும் அதான் சொல்றாரு. முதல்ல அந்த அடித்தளத்தை எப்படி வலுவா போடுறதுன்னு தான் ஆரம்பிக்கிறாரு. இந்த முதல் படிகள் எல்லாமே நம்மள சுத்தி இருக்கிற சூழல் எவ்வளவு முக்கியம்னு சொல்லுது. முட்டாள்களோட சேராதேன்னு சொன்னா கெட்ட சிந்தனை, கெட்ட பழக்கங்கள் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது. ஞானிகளோட பழகினா நம்ம அறிவும் வளரும், நல்ல குணங்களும் வரும். மதிக்க வேண்டியவங்கள மதிச்சா நமக்குள்ள பணிவு வரும். நல்ல மனுஷங்க வாழ்ற இடத்துல வாழ்றது நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. நாம முன்னாடி செஞ்ச புண்ணியம் ஒரு முதலீடு மாதிரி. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கைய நாமளே சரியான பாதையில செட் பண்றதுதான். அதுதான் முதல் வெற்றி. இதுதான் அந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். ஓகே, நல்ல சூழல் அமைஞ்சிடுச்சு. ஆனா அது மட்டும் போதுமா? இல்ல, நம்மள நாமளே செதுக்கிக்கணும். அதுக்கு என்ன தேவை? நல்ல படிப்பு, அப்புறம் வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி ஒரு தொழில், கூடவே டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவதா நம்ம பேச்சு, நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள். பாருங்க, நல்ல வார்த்தை ஒரு உறவை உருவாக்கும், அதே ஒரு கெட்ட வார்த்தை அந்த உறவை உடைச்சிடும். அதனால நம்ம பேச்சும் ஒரு பெரிய மங்களம். இப்ப நாம தனிப்பட்ட முறையில ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சிட்டோம். ஆனா நாம தனியா வாழலையே. அடுத்த கட்டமா நம்மள சுற்றி இருக்கிற குடும்பம், சமூகம் கூட எப்படி இணக்கமா வாழ்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம வாழ்க்கைய இன்னும் அர்த்தமுள்ளதாக்கும். இது நம்ம சமூக வாழ்க்கையோட சாரம். பெத்தவங்கள பாத்துக்கிறது அது வெறும் கடமை இல்ல, அதுவே ஒரு ஆசீர்வாதம். நம்ம குடும்பத்தை அன்பா பாத்துக்கிறது தான் இல்லறத்தோட அழகு. அமைதியான தொழில்னா மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாத நேர்மையான வழியில சம்பாதிக்கிறது. தாராள மனசோட கொடுக்கறதும் உறவினர்களுக்கு உதவுறதும் சமூகத்துல நம்ம பிணைப்பை வலுப்படுத்தும். எல்லாத்துக்கும் மேல எந்த தப்பும் செய்யாம நிம்மதியான மனசாட்சியோட வாழ்றது ஒரு உத்தம மங்களம். சரி, நல்ல அடித்தளம் போட்டாச்சு, சமூக வாழ்க்கையும் நல்லா போகுது. இப்போதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. நம்மளோட வெளி உலகத்தை சரி செஞ்ச பிறகு நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லாத இந்த மனசை எப்படி ஆள்றது? உண்மையான அமைதியும் விடுதலையும் நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. மனசை சரி பண்ணணும்னா முதல்ல செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். தீய செயல்கள், மனசை குழப்புற போதை பழக்கங்கள், இது எல்லாத்தையும் தவிர்க்கிறது தான் முதல் படி. நல்ல விஷயங்கள்ல சோர்வில்லாம இருக்கிறது, பெரியவங்க கிட்ட பணிவா நடக்கிறது, இருக்கிறத வச்சு மனநிறைவோட இருக்கிறது, எல்லாத்துக்கும் நன்றியோட இருக்கிறது, இதெல்லாம் மன அமைதிக்கு ரொம்ப முக்கியம். மனநிறைவு இல்லைன்னா எவ்வளோ சொத்து இருந்தாலும் நிம்மதி இருக்காது. சரியான நேரத்துல நல்ல விஷயங்களை கேட்கறது நம்ம மனசுக்கு தெளிவை கொடுக்கும். மனசை பழக்கிறதுங்கிறது ஒரு நாள்ல முடியிற வேலை இல்ல. இது ஒரு தொடர் பயிற்சி. அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். நல்ல ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது, ஆன்மீகத்துல உயர்ந்தவங்களை போய் பார்க்கறது, தர்மத்தை பத்தி நண்பர்களோட கலந்து பேசுறது, இதெல்லாம் நம்ம புரிதலை இன்னும் ஆழமாக்கி நம்மள சரியான பாதையில வச்சிருக்கோம். அடித்தளம் போட்டு சமூக வாழ்க்கையை சரி செஞ்சு மனசையும் பண்படுத்தின பிறகு இப்ப நாம பயணத்தோட உச்சகட்டத்துக்கு வரோம். மிக உயர்ந்த நிலையான அமைதிக்கு வழிவகுக்கிற அந்த அல்டிமேட் பிளெஸிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஆன்மீக பாதையோட கடைசி இலக்குகள். தவம்னா உடம்ப வருத்திக்கிறது இல்ல, புலன்களை அடக்கி ஆள்றது. பிரம்மச்சரியம்னா ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்றது. வாழ்க்கையோட 4 உன்னத உண்மைகளை புரிஞ்சுக்கிறது. கடைசியா எல்லா துன்பங்கள்ல இருந்தும் விடுபட்ட நிர்வாணத்தை உணர்றது. நிர்வாணம்னு சொன்னதும் நிறைய பேர் அத ஒண்ணுமே இல்லாத நிலைன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல. அது ஆசை, கோபம், அறியாமைங்கிற நெருப்பு அணைஞ்ச ஒரு நிலை. அது எல்லையில்லாத அமைதி, முழுமையான விடுதலை, ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு. இந்த உயர்ந்த நிலையை அடைஞ்ச ஒருத்தரோட மனசு எப்படி இருக்கும் தெரியுமா?
இந்த ஒப்பீடு அதை அழகா சொல்லுது. வாழ்க்கையில லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, புகழ் வந்தாலும், யாராவது திட்டினாலும் சரி, அவங்க மனசு ஒரு பெரிய மலை மாதிரி அசையாம, அமைதியா, எந்த துக்கமும் இல்லாம, கலங்கம் இல்லாம, முழுமையான பாதுகாப்போட இருக்கும். அப்போ இந்த 38 மங்கலங்களும் ஏதோ தத்துவம் மட்டும் இல்ல. இது வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் கைடு. இத பின்பற்றுறவங்களுக்கு மங்கள சூத்திரம் ஒரு சக்தி வாய்ந்த வாக்குறுதி அளிக்குது. இந்த கடைசி வரிகளோட சக்தியையும் நம்பிக்கையையும் பாருங்க. இந்த 38 படிகளையும் பின்பற்றி வாழ்றவங்க வாழ்க்கையோட எந்த சூழ்நிலையிலையும் தோத்து போகாம எங்க போனாலும் நன்மையும் பாதுகாப்பும் அவங்க கூடவே இருக்கும். இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற மிக உயர்ந்த உண்மையான ஆசீர்வாதம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேவதை கேட்ட கேள்விக்கான இந்த பதில் இன்னைக்கும் நமக்கு எவ்ளோ பொருந்துது பாத்தீங்களா? இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிகாட்டி. சரி, இந்த 38 ஆசீர்வாதங்கள்ல உங்க வாழ்க்கையை இன்னும் நல்லா மாத்திக்க இன்னைக்கே நீங்க ஆரம்பிக்க போற அந்த ஒரு மங்களம் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.